அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 18ஆம் தேதி 1/1/2025 செவ்வாய்க்கிழமை வளர்பிறை திதியை பரணி நட்சத்திரம் கார்த்திகை விரதம் சதுர்த்தி விரதம் கூடிய நல்ல நாளில் இந்த 2025ஆம் ஆண்டின் 4வது மாதமான ஏப்ரல் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் சூரியன் மீனராசியில் சஞ்சரிக்கின்றார். ஏப்ரல் 15ஆம் தேதி சூரியன் மேஷ ராசியில் உச்சமடைகிறார். சனி பகவான் இந்த ஏப்ரல் மாத தொடக்கத்தில் மீனராசியில் சஞ்சரிப்பார். இதன் காரணமாக மேஷ ராசிக்கு ஏழை சனி ஆரம்பமாகின்றது. மகர ராசிக்கு ஏழை சனி முடிவடைகின்றது. மீன ராசிக்கு ஜென்ம சனி, கும்ப ராசிக்கு பாத சனி, சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்கின்றது. கடக ராசிக்கு அஷ்டம சனி முடிவடைகின்றது. மேலும் இந்த ஏப்ரல் மாதத்தில் பங்குனி உத்திரம் வருகின்றது. பங்குனி மாதத்தில் பௌர்ணமியும் உத்திரம் நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாளே பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் முருகனுக்கு மிகவும் உகந்த நாள். இந்த நாளில்தான் முருகப்பெருமான் இந்திரன் மகள் தெய்வானையை திருப்பரங்குன்றத்தில் மணந்தார். நல்ல மன வாழ்க்கை வேண்டுவோர் இந்த பங்குனி உத்திரம் நாளில் விரதமிருந்து சிவபெருமானை கல்யாண சுந்தரமூர்த்தியாக வழிபடுவது வழக்கம். மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் புதன், மீனத்தில் சூரியன், சனி, சுக்கிரன், ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். நேர்மையாகவும் நியாயமாகவும் செயல்படும் ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்கின்றார். இதுவரை உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானத்திலிருந்து தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி, கூடுதலான உழைப்பு போன்றவற்றை தந்திருப்பார். தற்பொழுது உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தாதிபதி மற்றும் தொழில் ஸ்தாதிபதியான சனி பகவான் அவரது சம வீடான உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகி வந்துள்ளார். இது சிறப்பான பலன்களை தருவதாக இருக்கின்றது. பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். உயர்ந்த பதவிகள் தேடி வரும். வெளிநாடு செல்ல நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன் உண்டு. ஏற்கனவே செய்து வந்த வேலைகளுக்கான நல்ல பலனும் கிடைக்கப் போகின்றது. சுப செய்திகள் தேடி வரும். விரும்பிய இடமாற்றம், பதவி மாற்றம் உண்டாகும். சொத்து சேர்க்கை உண்டாகும். தொழில் வியாபாரம் சிறப்படையும். லாபம் அதிகரிக்கும். தொழிலாளர்களால் நன்மை உண்டு. மனதில் இருந்த கவலைகள் நீங்கி உற்சாகமாக செயல்படுவீர்கள். பணியாளர்களின் மூலம் லாபம் கிடைக்கும். உங்கள் நல்ல செயல்கள் சமூகத்தில் பாராட்டையும் மதிப்பையும் பெற்றுத்தரும். எந்த ஒரு காரியத்தையும் திறம்பட செய்தும் முடித்தும் அடுத்தவர்களின் பாராட்டுக்களை பெறுவீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் உண்டாகும். எதிலும் கவனமாக செயல்படுவதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடும். நீண்ட நாட்களாக தள்ளி போட்டு வந்த காரியங்களை செய்து முடிக்கும் சூழல் உருவாகும். மேலும் மீன ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அங்கிருந்து தனது 3ஆம் பார்வையாக உங்கள் ராசியையும் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கின்றார். அவர் தனது சம கிரகமான குருவின் வீட்டில் இருந்து பார்ப்பதால் அதன் பலன் நல்ல பலனை தரும். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் கிடைக்க வேண்டிய வருமானம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். பிள்ளைகள் நலனில் கவனம் செலுத்த வேண்டி வரும். இன்சூரன்ஸ், போனஸ் போன்றவை வருவதில் தாமதமானாலும் அது கிடைக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். லாபம் அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலமான பலனை தரும். தொழில் வியாபாரத்திற்கு தேவையான நிதி உதவிகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்ற சலுகைகளை எதிர்பார்க்கலாம். இடமாற்றம் எதிர்பார்த்தபடி ஏற்படக்கூடும். வேலை தேடுபவர்களுக்கும் முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். பொருளாதார நிலை உயர கூடுதல் முயற்சிகள் தேவைப்படும். வரவேண்டிய பணம் வரும். புதிய சொத்துக்கள் வாங்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் உண்டு. நிதிநிலை மேம்படும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். பாடங்களை கவனமாக படிப்பதன் மூலம் கூடுதல் மதிப்பெண்ணை எதிர்பார்க்கலாம். விளையாட்டு போட்டிகளில் வெற்றி வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். நேர்முக தேர்வு, போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்பவர்கள் நல்ல வாய்ப்புகளை பெறுவீர்கள். தொழில் கல்வி படித்து வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கும் அனுகூலமான பலன் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்பட நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலன் தரும். கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை உருவாகும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதால் செலவுகள் ஏற்பட்டாலும் பொருள் சேகரிப்பு அதிகரிக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் புதன் சஞ்சரி
சஞ்சரிப்பது யோகம்தான். தனாதிபதியான புதன் தொழில் ஸ்தானத்திற்கு வருகையில் தொழில் வளர்ச்சி திருப்தி தரும். குறுக்கீடு சக்திகள் அகலும். புதிய தொழில் தொடங்கும் சிந்தனை மேலோங்கும். தொழிலுக்கு மேலும் முதலீடு செய்ய நிதி நிறுவனங்களின் உதவியும் ஆதரவும் தக்க சமயத்தில் கிடைக்கும். தொழிலில் இணைந்து செயல்பட்ட பழைய கூட்டாளிகளை விலக்கிவிட்டு புதிய கூட்டாளிகளை சேர்த்துக் கொள்வது பற்றி சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சம்பள உயர்வு உண்டு. மீனராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். மேலும் குருவோடு பரிவர்த்தன யோகமும் பெற்றிருக்கின்றார். உங்கள் ராசிக்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியானவர் சுக்கிரன். 6க்கு அதிபதி வக்ரம் பெறுவது நன்மைதான். எதிரிகளின் பலம் குறையும். இடையூறு சக்திகள் தானாக விலகுவார்கள். திருமணம், கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மேலும் ஏப்ரல் 7ஆம் தேதி கடகராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். அங்கு நீச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் நீச்சம் பெறும் இந்த நேரத்தில் குடும்ப பிரச்சனை தலை தூக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் தடுமாற்றம் ஏற்படும். இடம், பூமி வாங்குவதிலோ விற்பதிலோ சிக்கல்களும் சிரமங்களும் வரலாம். மனபயம் அதிகரிக்கும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்க வேண்டிய நேரம் இது. மேலும் ஏப்ரல் 10ஆம் தேதி புதன் மீண்டும் மீனராசிக்கு செல்கிறார். அங்கு அவர் நீச்சம் பெற்று சூரியனோடும் சுக்கிரனோடும் இணைந்து சஞ்சரிக்கின்றார். இதனால் புத ஆதித்ய யோகமும் புத சுக்கிர யோகமும் செயல்படுகின்றது. இந்த நேரம் உங்கள் இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறும். செய்யும் தொழில் விருத்தியாகும். மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொதுநலவாதிகளுக்கு புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் பிரச்சனைகள் வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு உண்டு. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் தேவை. பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும். நூதன பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இந்த ரிஷபராசி அன்பர்கள் சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். தொழிலாளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் செய்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.